வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா குழு நிற்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஜாலியாக சொன்னேன். வெயில் எப்படி இருக்கு? கொளுத்துதா? சம்மர் வந்துருச்சா வரலையானே தெரியாத முன்னாடியே வெயில் பயங்கரமாக இருக்குது. பிச்சு உதறுது. தண்ணி தான் எடுக்குதா? எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அடங்கலையா? எப்படி அடங்கும்? நம்மளுடைய தப்பு நம்மளை சுடுமா சுடாதா? சமீபத்தில் 22ஆம் தேதி உலக தண்ணீர் தினம் கொண்டாடினாங்க. சும்மா வாயளவில் சொன்னால் பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 நாள் கடந்து விட்டது. இன்றைக்கி அதை பற்றி பேசுவோம். வாயிலே சும்மா வடை சுடுற மாதிரி தண்ணீர்னு சொல்லிகிட்டே இருந்தால் பத்தாது. அந்த தண்ணீரை உங்களுக்கு கொஞ்சம் கண்ணில் காமிக்கணும்ல. தண்ணி இருந்தால் என்ன பண்ணோம், ஏது பண்ணோம், அந்த பசுமை எப்படி இருக்குது, அங்கே பார்த்தாலே ஒரு மனசெல்லாம் அப்படி சும்மா லேசாக காற்றுல பறக்குது. எவ்வளவோ இருக்கு இல்லையா? அதையும் பாருங்கள். பார்த்துக்கிட்டே கேளுங்க, கேட்டுக்கிட்டே பாருங்க. ஆனால் தயவுசெய்து தண்ணீர் சேமிக்கிறது மட்டும் தண்ணீர் இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது, உயிர் வாழ முடியாது, நீரின்றி அமையாது இவ்வுலகு அப்படின்னு வள்ளுவர் கூட சொல்லியிருக்கார். தண்ணீருடைய அருமை, பெருமை, சிறப்பு, அதனுடைய தன்மை நமக்கு தெரியணும். எங்கே தெரியுது நமக்கு? ரோட்டில் போனீங்கன்னா எத்தனையோ பைப்பு, தண்ணி போய்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் சாக்கடை தோண்டும் போது பாருங்கள், தண்ணீர் குழாய் உடைஞ்சு தண்ணீர் வீணாக போயிட்டுருக்கு. தண்ணீரை நாம் சேமிக்க தவறிட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு நம்ம மேலே இருக்குது. நாம் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைங்களா? யாரோ 4 பேர் நான் சேமிக்கிறேன் அப்படிங்கிறனால எல்லாரும் சேமிக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? முடியாது. தண்ணீரை உதாசீனப்படுத்தினால் கண்ணீர் சிந்த வேண்டியது கட்டாயம். இது ஒரு விதியாகவே மாறிடுச்சு இப்போது. அதனால் நிறைய தண்ணி நமக்கு கிடைக்குது, கிடைக்காம இல்லை. மழை சரியாக தான் பெய்யுது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த தண்ணீரை சேமித்து வைக்க தெரியாமல் எத்தனையோ டிஎம்சி, கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு கடலில் போய் சேருது. தண்ணீரை பொறுத்த வரைக்கும் தூய்மையானது, பரிசுத்தமானது, போற்றத்தக்கது, வணங்கக்கூட தக்கது. ஆனால் நம்ம அதோட அருமை தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தண்ணீருடைய சிக்கனம் எவ்வளவு முக்கியம். H2O, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா தண்ணீர். சரி, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நம்மகிட்ட இருக்கே, 2:1 விகிதத்தில் கலந்து தண்ணியை உண்டாக்குங்களே பார்க்கலாம். முடியாது. அதனுடைய மாலிக்யூலை பிரிக்க தான் முடியுமே ஒழிய அந்த மாலிக்யூலை 2 சேர்க்கும்போது தண்ணீர் உருவாவது இல்லை. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மழையை உண்டாக்குனாங்க, செயற்கை மழையை வர வச்சாங்க. அந்த செயற்கை மழை பெய்திருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நீர் 1 லிட்டர்னு வச்சுக்கோங்க, அதனுடைய அதிகபட்ச விலை 30 ரூபா. நீங்கள் நிர்ணயிச்சா கூட எத்தனையோ ஆயிரங்கள் செலவு பண்ணதான் அந்த 30 ரூபா தண்ணி கிடைக்கும். சாத்தியமா? தண்ணீருடைய அருமையை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? 6000 மரத்துக்கு மேலே வளர்த்துருக்கோம். எல்லாமே பாருங்கள், சின்னதாக ஒரு செடி அளவில் 1 அடி 1.5 அடியில் வச்சது இன்னைக்கு வானலாவே நிற்குது. பூமிக்கு வானத்துக்கும் ஏணி மாதிரி நிற்குது. இதனால ஏதோ ஓரளவுக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே போல பல தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உலகத்தை எப்படியாவது பசுமையாக்கணும், பச்சையாக்கணும், கிரீனிஷ் ஆக்கணும், குளுமையாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஒரு பக்கம் அந்த முயற்சிகளை அசால்ட்டா விடுறதுனால தகர்த்துக்கிட்டே வரும். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன்லையும் ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி லாரியில் தண்ணி வாங்கி ஊற்றிருக்கோம். ஏன்னா செடியை நட்டால் மட்டும் போதாதுங்க, அதை பராமரிக்கணும். அதுக்கு கொஞ்சம் செலவு பிடிக்கத்தான் செய்யும், சும்மா வராது தண்ணி. அதுக்கு தாங்க இந்த மாத சந்தா நன்கொடையெல்லாம் நாங்கள் வசூல் பண்ணுறோம், சரிங்களா? அதையெல்லாம் பண்ணி அந்த அளவுக்கு அதை காபந்து பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நோக்கம், கடுமையான பணியும் கூட. மற்ற வேலைகளை விட்டுட்டு தான் செய்யணும், சரிங்களா? அதனால் தண்ணீரோட அருமையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன வள்ளலாருடைய பூமியில் நம்ம பிறந்திருக்கோம் இல்லைங்களா? அவ்வளவு பெரிய மகானா நம்ம ஆக வேண்டாம். நம்ம கண்ணுக்கு தெரிந்த இது போன்ற நீர் விரயங்களை தயவு செய்து தடுங்கள். தடுப்போம் என்று உறுதி கூறுங்கள். தண்ணீர் தண்ணீர் இல்லைன்னா கண்ணீர் கண்ணீர். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கணும்னு விரும்புகிறேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.